கூட்ட நெரிசலில் சிக்கி வேலுச்சாமிபுரத்தைச் சேர்ந்த 1.5 வயது குழந்தை உயிரிழந்திருப்பது நெஞ்சை பதபதைக்க வைத்துள்ளது. பிள்ளையின் மரணத்தை தாங்க முடியாமல் வாய் பேச முடியாத, காது கேட்க இயலாத தாய் கதறிய காட்சிகள் அனைவரையும் கண்ணீரில் ஆழ்த்தியுள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் குழந்தையை பறிகொடுத்த, காது கேளாத, வாய் பேச முடியாத தாய் பிள்ளையின் சடலத்தை பார்த்து கதறியிடுத காட்சிகள்தான் இவை. கரூர் வேலுசாமிபுரம் இந்திரா நகர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் விமல், மாதேஸ்வரி தம்பதி. இவர்களுக்கு திருமணம் நடந்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு பிறந்த குழந்தை என்பதால் அவர்களின் மகன் துரு விஷ்ணு குடும்பத்திற்கே செல்லமாக வளர்க்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் கரூர் வேலுசாமிபுரத்தில் நடந்த தாவேக பரப்புரை கூட்டத்தில் விஜயை பார்ப்பதற்காக 1.5 வயது குழந்தை துரு விஷ்ணுவை அவரது அத்தை தூக்கிச் சென்றுள்ளார். இதனையடுத்து அங்கு நடந்தேறிய துயர சம்பவத்தில் கூட்ட நெரிசலில் மிதிபட்டு உலகமறியாத பிஞ்சு குழந்தையான துரு விஷ்ணு பரிதாபமாக உயிரிழந்தார். சனிக்கிழமை மாலை 4 மணி அளவில் குழந்தையை அவரது அத்தை தூக்கிச் சென்றதாகவும், இரவு சடலமாகத்தான் குழந்தையை பார்க்க முடிந்ததாகவும் குழந்தையின் பாட்டி வேதனை தெரிவித்துள்ளார். நம்பி காலையில் அனுப்பிவிட்டேன். 3 மணிக்கு வந்தாங்க. வந்துடுவாங்கன்னு நினைச்சா அந்த கலாட்டில் பையன் உயிர் போயிடுச்சு. அவங்க அத்தைக்கு அடி எல்லாம் ஏறி மிதிச்சு எல்லாம் அடிபட்டு எல்லாம் காயமா இருக்கிறாங்க. ஜிஹெச்சில் சேர்த்துட்டாங்க. இவனை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் கொடுத்தாங்க. யாராவது ஒருவர் குழந்தையை தூக்கியிருந்தாலும் தனது பேரன் இந்நேரம் உயிரோடு இருந்திருப்பான் என்றும் கதறியிடுதார். ஐயோ, அவங்க அம்மா வாய் பேசாத புள்ள. ஐயோ, எவ்வளவு அழகா இருப்பாங்க குழந்தை. இன்னும் எப்படி கிடைக்க அம்மா அங்க இன்னும் நான் குளில வச்சுட்டு போறேனே. அந்த கடவுளுக்கு கண்ணு தெரியலையா? எவனாவது ஒருத்தன் தூக்கி இருந்தானா குழந்தைய இப்ப பரவாயில்லையே. அத்தையுடன் வெளியே செல்ல குழந்தை விரும்பியதால் அனுப்பி வைத்ததாக அவரது தாத்தா தெரிவித்துள்ளார். பாப்பா வந்து கூட்டிட்டு போறப்பா சொல்லிச்சு. சார் பையன் வேணாமா கும்பல இருக்கேன்னு சொன்னதுனால சரி வேணான்னு சொல்லிச்சு. என்னப்பா நான் பையன் ஒத்துக்கல. சரி நானும் வரேன் பாரு. பேச மாட்டான். இருந்தாலும் அவன் ஓடி வந்து புடிச்சு சேலைய புடிச்சு இழுத்தான். நான் அப்ப கூட வேணாண்ணா. சார் அவங்க அம்மாவுக்கு மனசு கேட்கல. சரி போனதை வந்துருவாங்க இல்லன்னு சொல்லிட்டு போனதை வந்துருக்காரு 4 மணிக்கு. எந்த இழப்பீடும் தனது இழப்பை ஈடு செய்ய முடியாது என கனத்த இதயத்தோடு கூறுகிறார் குழந்தையின் தந்தை விமல். பையனோட இழப்பீடு வந்து யாருமே ஏற்றுக்க முடியாது. எனக்கு அழுகு கூட எனக்கு சத்து இல்லை. அரசு தரப்புல எது பண்ண முடியும்? இழப்ப வந்து யாருமே ஈடு கொடுக்க முடியாது. துரு விஷ்ணுன்னு சொன்னா போதுங்க, நான் ஓடி வந்துடுவாங்க. நாம குளியில. இந்நிலையில் இறுதிச் சடங்கின் போது குழந்தையின் முகத்தை பார்த்து அவரது தாய் கதறியது காண்போரை கண்கலங்க செய்தது. பால்மனம் மாறாத குழந்தையை பறிகொடுத்த குடும்பத்தின் இழப்பு அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது.